வெல்கம் டு ஸ்டாம் ஹை சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து எப்படி லினக்ஸை டெலிட் பண்ணுறது, நம்ம ஆன் பண்ண முன்னே வரும் தெரியுங்களா லினக்ஸ், அதை எப்படி டெலிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு விண்டோஸ் கீயும் எக்ஸ் கீயும் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும் விண்டோஸ் 10ல். அதில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அதாவது கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்க்கை காட்டும், இருக்கிற டிஸ்க்ஸ் எல்லாத்தையும் காட்டும். இதில் கடைசி ரெண்டு வந்து தான் நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிற லினக்ஸ் பார்ட்டிஷன்ஸ். தென் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து என்னோட ஓஎஸ் பார்ட்டிஷன், செகண்ட் இருக்கிறது வந்து என்னோட ஃபைல்ஸ் பார்ட்டிஷன். சரிங்களா, இப்போ கடைசியாக இருக்கிற ரெண்டு தான் இப்போ நம்ம டெலிட் பண்ண போகிற பார்ட்டிஷன்ஸ். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ECBCDன்னு ஒரு சாஃப்ட்வேர் லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, இதுதான் நம்ம கிரப்பை டெலிட் பண்ணுறது, அதாவது ஓஎஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே ரெண்டு கேட்கும் இல்லைங்களா, அதை டெலிட் பண்ணுறதுக்கானது. இப்படி கொடுத்து ரன் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ ரன் ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இப்போ பிசிடி டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் எம்பிஆர் கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ரைட் ஆகிட்டு இருக்கும். அது ரைட் ஆன உடனே தென் பூட் மெனு, எடிட் பூட் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் பூட் மெனு, தென் மெட்ரோ பூட் லோடர், யூஸ் மெட்ரோ பூட் லோடர், அதை ரெண்டும் செக் பண்ணிக்கோங்க. செக்இன் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இந்த பூட் லோடர் செட்டிங் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது இல்லைங்களா, அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது EPM டூல் கொடுத்துருப்பேன், அது இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது காட்டும். இதில் டு டூ பேக்கப் மட்டும் அன்செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, இதை வச்சு தான் நம்ம டிஸ்க்ஸ் எல்லாத்தையும் அந்த லினக்ஸ் டிஸ்க்ஸை டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபைல்ஸ் டிஸ்கை ரீசைஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நம்ம மற்ற டிஸ்கோட மெர்ஜ் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது சிம்பிளாக தான் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. தென் நீங்கள் வழக்கம் போல இதே ரன் பண்ணிக்கோங்க. அப்படியே ரன் கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஐக்கானை கிளிக் பண்ணி ரன் பண்ணாலும் ஓகே. ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா தென் வந்து இது அப்ளிகேஷன் லான்ச் ஆகிடும், லான்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். சரிங்களா, இது லோட் ஆகும். எல்லா டிஸ்கையும் ஒவ்வொன்றா லோட் பண்ணிட்டே வரும். இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பென்ட்ரைவ் எதுவும் போடாமல் இருங்க. தென் வந்து கடைசி இருக்கிற ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கிற ரெண்டு தான் நம்ம இப்போ அழிக்க வேண்டிய லினக்ஸ் டிஸ்க்ஸ். அப்படி டெலிட் கொடுத்துட்டே வாங்க ரெண்டையும். இப்போ ரெண்டாவது கிளிக் பண்ணி எதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது 50 GB அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் காட்டும். 50 இல்லைனா உங்கள் இதில் கொஞ்சம் வேரி ஆகலாம், ஆனால் காட்டும். அந்த இப்போது டி டிஸ்க், உங்களோட ஃபைல் டிஸ்கை கிளிக் பண்ணி அதை ரீசைஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் அந்த டாட்டை கிளிக் பண்ணி ரைட் சைடு இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரீசைஸ் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு 3 ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் கொடுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்ளை கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரெண்டையும் டெலிட் பண்ணிடுச்சு. தென் வந்து மூணாவது ரீசைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இது கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் அப்படியே ஃபினிஷ் பட்டன் உங்களுக்கு காட்டும். இது ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபைல் மேனேஜரை போய் செக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ண இதில் கடைசி இதில் உங்களுக்கு 50 GB எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். கடைசி இதில் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, 50 GB 315 இருந்து 365 ஆட் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டெப்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.